திருச்சிற்றம்பலம். சிவமே தவம், தவமே சிவம். சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக ஆலய தேரில் மதுரையம்பதியை சுற்றி மதுரையில் உள்ள சுற்றுப்புறத்தில் உள்ள பழமையான தொன்மையான பண்டைய நாகரிகத்தை சொல்லும் அற்புதமான சிவாலயங்களை நோக்கி நாள்தோறும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கவிருப்பது பாண்டியருடைய கலாச்சாரத்தை சொல்லும் அற்புதமான ஒரு ஆலயம். பேர் என்ன? ஐயம்பொழில் ஈஸ்வரர். அப்படி ஒரு அற்புதமான ஆலயம். மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயம் ஐயம்பொழி ஈஸ்வரன் சொல்லி ஒரு அற்புதமான ஆலயம். இது எங்கே இருக்குன்னா திருவாரூர்ல இருந்து, திருவாரூர் அந்த சொக்கநாதர் கோயில் இருந்து, அதாவது சிவன் கோயில் இருந்து மதுரை செல்லும் சாலையில் திருவேடத்துக்கு, அதாவது திருமோகருக்கு அருகில் அற்புதமான பனைக்குளத்துக்கு அருகில் இருக்கிறது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் என்று ஆமூர் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான திருத்தலம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்டைய நாகரிகத்தை சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த வகையில் இன்று வந்து இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதற்காக வந்துள்ளோம். பாண்டியருடைய கலாச்சாரத்தை சொல்லும் ஆலயம், மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம். அந்த ஆலயத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளோம். அடியாருடைய திருப்பார்வைக்கு இதை பாருங்கள். சிவாய நமக. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். சுற்றுப்புறத்தில் வந்து ரொம்ப அற்புதமா அந்த வயல்வெளி சூழ பழமையான நாகரிகத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இவங்க தான் இப்போதைக்கு பூஜா மரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆலயத்தை தேடி நீங்க வந்து இந்த மாதிரி ஆலயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பழமையான ஆலயங்களை மதுரை மாவட்டத்தில் மட்டுமல்லாது மதுரையை சுற்றி உள்ள ஒரு பழமையான ஆலயங்களை தேடி ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று அடியார்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இதுதான். அடியார்கள் யாரேனும் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயத்தை கண்டு கழிக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற நோக்கோட இந்த மாதிரி அறியப்படாத ஆலயங்களை அடியார்களுக்கு சொல்வதற்காக வந்துள்ளோம். இன்னும் நிறைய இருக்கிறது, வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இத்துடன் இந்த நிகழ்வில் மற்றொரு நேரத்தை சந்திப்போம். ஆலவாயர் அர்ப்பணி மன்றம் அடியார்கோடு அடியேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பல நாகரிகங்கள் நமக்கு தெரியாமே போயிடுச்சு. பாருங்க, சுற்றுப்புறத்தில் எவ்வளவு அற்புதமான ஆலயங்களா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா திருவாதூர் இருக்கும். இந்த மாதிரி ஆலயங்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். சிவாய நமக. இந்த ஆலயத்துடைய தகவல் இது. அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை ஐயம்பொழில் ஈஸ்வரர் திருக்கோயில், ஆமூர், மதுரை மீனாட்சி சுந்தரி திருக்கோயிலின் உபகோயில். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.